ஊடக மக்களே நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி நான் எங்கள் ஹோஸ்ட் இனிமேல் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரிஸ்க்கான ட்ரெய்லரை மார்வல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அயன் ஹார்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தே முடிச்சிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீரிஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்கிற பேரில் பொத்தி வச்சு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற அந்த சீரிஸ்க்கு இப்போ ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸில் மொத்தம் 6 எபிசோட் இருக்க போது மொதல் 3 எபிசோட் ஜூன் ரிலீஸ் ஆகிடும். அதை தொடர்ந்து அடுத்த வாரமே அடுத்த 3 எபிசோட் வந்துடும். அதாவது ஃபென்டாஸ்டிக் 4க்குள்ளே இதை எப்படியாவது ஓட்டி விட்டுறணும் அப்படிங்கிற தாட்டில் தான் இதை அவசரமாக இப்போ ரிலீஸ் பண்ணுற மாதிரி தோணுது. ஏன் இவ்வளோ டிலே ஆச்சுன்னா சத்தியமனுக்கு ஐடியா இல்லைங்க. ஐ மீன் மார்வல் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த MCU பிளானுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. இப்போ அந்த தண்டர்போல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற ஒரு பிளான் வந்து போட்டுட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ் எடுத்து முடிக்கப்பட்ட அந்த சிச்சுவேஷனில் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்க அந்த காரணத்தினால இதை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா, பட்டிட்டிங்கரிங் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். முக்கியமாக ஆர்மர் வார்ஸ் கூட இந்த சீரீஸை லிங்க் பண்ணுறதுக்காக தான் டிலேவே பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ஆர்மர் வார்ஸ் வருங்கிறதே கேள்விக்குரிய மாதிரி இருக்க அந்த காரணத்தினால எடுத்தாச்சு, இதை வச்சுட்டு இருக்க வேணாமேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணணும். அது அவசரமாக குத்துலாங்கிற தாட்டில் தான் கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. இந்த சீரிஸோட டைம்லைன் 2025. இந்த ஷாட்டில் பார்த்தாவும் தெரியும் 2025 7/25 சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே டேட்டே போடப்பட்டிருக்கு. இந்த சீரிஸ் இப்போதைக்கு MCUக்குள்ள 2025 நடக்குது. ஆனால் MCU இப்போதைக்கு தண்டர்போல்ட்ஸ் முடிஞ்சு 2028க்கு வந்துட்டோம். அப்போ யோசிச்சு பாருங்க இந்த சீரிஸ் எவ்வளோ பழசுன்னு. ரியல் லைஃப்ல இல்லைங்க, MCUக்குள்ளேயே இந்த சீரிஸ் பழசு தான். ஐ மீன் இந்த சீரிஸில் நடக்கிற விஷயங்கள் முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு நம்ம தண்டர்போல்ட்ஸே பார்த்தாச்சு. பட் இப்போ வரைக்குமே எந்த ஒரு படங்களுமே எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையுமே இந்த சீரிஸோட இம்பாக்ட் என்னங்கிறத காட்டவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சீரிஸ் பெருசாக எந்த ஒரு இம்பாக்டும் பண்ணலன்னு அர்த்தம். கதைபடியாக சொல்கிறேன். ட்ரெய்லருமே அந்த அளவுக்கு எனக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக அமையல. பட் இருந்தாலும் ட்ரெய்லரில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக அப்படி என்ன பண்ணிடுவோமா? ஓப்பனிங் ஷாட்லேயே ஆப்வியஸாக இந்த கதை வக்காண்டா ஃபாரெவருக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குதுங்கிறத டைட்டிலே போட்டு காமிச்சிட்டாங்க. ரைன் கூக்லர் வக்காண்டா ஃபாரெவருக்கு அப்புறம் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் கூட்டு போனார். அங்கிருந்து தான் கதையும் ஆரம்பிக்குது. ரைன் கூக்லர் பேரை போட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. ரீரி வில்லியம்ஸ் டெஸ்பெரிட்டோஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பீஸா கடைக்குள்ளே வராங்க. உள்ளே வந்தால் யாருமே இல்லை. பக்கத்தில் இருக்க ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போனால் அங்கே சாப்பாடு கதை மாதிரி இன்டர்வியூக்கு வந்திருக்கியா, லெட்ஸ் பிளே அ கேம் அப்படின்னு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணி தப்பிச்சு போயிடு அப்படின்னு டைமர்லாம் ஓட விட்டுருக்காங்க. ரீரி வில்லியம்ஸ் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆகிறான். அதுக்கப்புறம் தான் அது டெஸ்ட்டுங்கிறதே தெரிய வந்திருக்கு. யார் நடத்துகிற டெஸ்ட்னா பார்க்கர் ராபின்ஸ், அதாவது இந்த சீரிஸோட வில்லன் ஹுட். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் வந்து நடத்திருக்காரு. இவர் யாருன்னு கேட்பீங்க? இந்த சீரிஸில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு கும்பல். அந்த திருட்டு கும்பலில் சேர்றதுக்காக தான் ரீரி வந்திருக்கா. அண்ட் மோர் லைக்லி இவங்க வச்சிருக்க அந்த டெஸ்ட்லாம் பார்க்கும்போது பாசிபிளி ஏதாவது எஸ்கேப் ஆர்டிஸ்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணு, நம்ம ரீரி வில்லியம்ஸ் தான் MITயில் படிச்சுட்டு இருந்தாலே அவ எதுக்கு நான் திருட்டு கும்பலில் ஒன்றா சேரணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் அந்த MITயில் படிச்சுட்டு இருக்க அந்த கேப்பில் தான் நடுவில் சூரிய வந்து வக்காண்டா கூட்டு போயிடுவாங்க. அது ஒரு இன்டர்ன்ஷிப்புங்கிற மாதிரி அவங்க ப்ரெசென்ட் பண்ணி இருந்தாலும் இப்போதைக்கு MITயில் இருந்தே நம்ம ரீரி வில்லியம்ஸ் வெளியேற்றப்பட்டிருக்கான். என்ன காரணம் தெரியல. பட் MITக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் கீழே தான் அவ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க போல தெரியுது. ஜிம் ராஷ் இவரை நீங்கள் சிவில் வாரில் பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம MITக்குள்ள RDJ பாப் டெக்னாலஜி வந்து காமிச்சிட்டு வெளில வரும்போது வேற மாதிரி டெக்னாலஜின்னு சொல்லி ஃபயர் விட்டு சுற்றினாலும் பார்த்தீங்களா, அவரே தான் அவரு. ரீரி வில்லியம்ஸை பார்த்து MITலேருந்து படித்து போனவங்களை நீ மட்டும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாரு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் டோனி ஸ்டார்க்கே MITலேருந்து படிச்சு போனவர் தான். டோனி ஸ்டார்க் இன்ஸ்பிரேஷனில் தான் பல பேர் அந்த MITக்குள்ள சுற்றிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தங்க தான் ரீரி வில்லியம்ஸ். MIT ப்ரெசன்டேஷன் அப்போ ரீரி வில்லியம்ஸ் உள்ளே இருந்தாங்களா, அந்த படிச்சுட்டு இருந்தாங்களான்னு தெரியல. ஏன்னா அப்போ ரொம்ப எங்கே இருந்திருப்பாங்க, ஸ்கூல் தான் போயிட்டு இருப்பாங்க. MITக்குள்ள அவங்க வந்துட்டு அப்புறம் டோனி ஸ்டார்க்கோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கலாம். ஏன்னா சிவில் வார் அப்பவே டோனி ஸ்டார்க் அவருடைய அந்த காசு பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்து MIT ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே கிக் ஆஃப் பண்ணியிருப்பாரு. அதை பெப்பர் பாட்ஸ் இப்போ வரைக்குமே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க தான் தோணுது. எப்போதுமே வந்த இடத்த மறக்கக்கூடாதுங்கிற மாதிரி MITயில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய ப்ராஜெக்ட்ஸுமே ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பத்தாவது கோரிக்கை இப்போதைக்கு ஷூரி கிட்ட வேற இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீரி வில்லியம்ஸுக்கு கிரியேட் ஆகியிருக்க அந்த காரணத்தினால அவ MITயில் கொஞ்சம் ஒரு ஹை பொசிஷனுக்கு தான் போயிருப்பான்னு தோணுது. அண்ட் இந்த இடத்துல தான் அவ தனக்கான ஒரு சூட்டையுமே பில்ட் பண்ணுறான். இது டெக்னிக்கலாக Mark 3 சூட்டுன்னு சொல்லலாம். MIT ஹெல்ப், MIT கிட்ட இருக்க அந்த சோர்ஸை வச்சு இவ தனக்கான அந்த சூட்டை பில்ட் பண்ணுறான். இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ சூட் பில்ட் பண்ணல. இது மோர் லைக்லி அந்த வைப்ரேனியம் டிடெக்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சில இடங்களில் டைம்லைன் மாறிக்கிட்டு தான் இருக்கு. பட் எப்படி பார்த்தாலும் ரீரி வில்லியம்ஸ் உள்ள MITக்குள்ள இருக்க அந்த டெக்னாலஜியை வச்சு தான் தனக்கான அந்த Mark 42 மாதிரியான செல்ஃப் அசம்பிளிங் சூட் வந்து உருவாக்கிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கை எடுக்கும்போது கை பின்னாடி பார்கோட் இருக்கு. பஞ்ச் ஆஃப் ஸ்கிராப்ஸ்லேருந்து அவ உருவாக்கல, தனக்கான மெட்டீரியலும் கிடையாது. யார்கிட்ட வந்து அந்த மெட்டீரியலை வாங்கி அவ தனக்கான அந்த சூட்டை உருவாக்கிக்கிறா. புரியுதா? பட் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுடைய அந்த சூட்டை சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது மிக பெருசாக பிளாஸ்ட் ஆயிடுது. ப்ராஜெக்டை ஓவர்லுக் பண்ணுற அந்த ஜிம் ராஷும் பக்கத்தில் நிற்கிற காரணத்தினால இப்படியே போனால் நீ சரிப்பட்டு வர மாட்டேன், இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு ரீரி வில்லியம்ஸை பொடரி மண்டையிலே அடிச்சு தட்டி விட்டாங்க போல. அவளும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போ
தன்னுடைய அந்த சூட்டை முடிக்கிறதுக்கான தேவையான காசை தேடிட்டு இருக்கான். அப்பதான் பாசிபிளி பார்க்கர் ராபின்ஸ் அந்த ஹுட் கேங்கை பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்கணும். உள்ள போனோடனே பார்க்கர் ராபின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரீரி வில்லியம்ஸை மண்டே கழுவ தாங்க ட்ரை பண்றான். இங்க எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்காது, தேவைப்படுற விஷயங்களை நாம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த இன்டர்வியூ பாஸ் ஆனதுக்கே கட்டுக்கட்டா காசு கொடுக்குறான். ஸோ சிம்பிளா நம்ம ரீரி வில்லியம்ஸோட ஆசையை தூண்டுறான். அதை தொடர்ந்து ரீரி வில்லியம்ஸுமே இந்த திருட்டுத்தனத்துக்கு ஒத்து போற மாதிரி தான் இருக்கு. மேலோட்டமா அவங்க சின்ன சின்ன பெட்டி திட்டு பண்ற மாதிரி தான் இருக்கணும். பட் நிறைய காசு வருது போல. இங்க பாத்தீங்கன்னா காசு மலையிலே குளிச்சுட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டிலும் இவங்க ரொம்பவே மோசமான கேங்கா இருக்க மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த டனல் சிஸ்டமை ஓவர்டேக் பண்ற மாதிரி உள்ள இருக்க எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸையுமே அந்த ஹுட் கேங் கொல்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. லிட்டரா கொல்றாங்க. அவங்க டனல் சிஸ்டமே டேக் ஓவர் பண்ணி கொள்ளடிக்க ட்ரை பண்றாங்க. பாத்தீங்களா அவனுங்க மோசமானவனுங்க போல. இந்த இடத்துல தான் நம்ம ரீரி வில்லியம்ஸ் அவளுடைய 4வது சூட்டை பில்ட் பண்றான். ஸோ டெக்னிக்கலா எம்ஐடி கூட ஒன்னா சேர்ந்து ரீரி வில்லியம்ஸ் பில்ட் பண்ண அந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடிக்கு தான் சொந்தம், அவங்க திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி மார்க் 2 நம்ம சூரியோட அந்த வைப்ரேனியம் வச்சு பில்ட் பண்ண அந்த சூட்டையுமே சூரிய எடுத்துப்பா. என்னடா அது கஷ்டப்பட்டு நான் பில்ட் பண்ணுவேன், இந்த சோர்ஸ் உங்களுக்கு தான் சொன்ன நீங்க எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் சரி வராது, எனக்கான சூட்டை நானே என்னுடைய காசை போட்டு பில்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹுட் கேங்கோட வந்து தன்னுடைய காசு எல்லாத்தையுமே போட்டு ஸ்கிராப்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தனக்கான ஒரு சூட்டை இந்த பக்கம் ரீரி வில்லியம்ஸ் பில்ட் பண்ணுறான். ஐகானிக்குன்னு சொல்லுவான். பட் இதை மாதிரி 1008 சூட்டை இந்த பக்கம் நம்ம டோனி ஸ்டார்க் பில்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இது ஒன்றும் ஐகானிக் கிடையாது. அண்ட் அந்த சூட்டோட டிசைன் ஆச்சு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். காமிக் புக்கில் ரொம்ப ஸ்லீக்கான சூட்டை தான் அயன் ஹார்ட் ப்ரிஃபர் பண்ணுவான். அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே நம்ம அயன் ஹார்ட் தன்னை இன்னும் இன்டிமிடேட்டிங்காக காட்டணும், இன்னும் கெத்தாக காட்டணும்னு சொல்லி ஒரு ஹல்க் பஸ்டர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா சூட் உருவாக்குற மாதிரி தான் தெரியுது. தன்னோட பெரிய ஒரு சூட்டை தான் உருவாக்குறான். அந்த சூட்டோட 4 ஆர்ம் கிட்ட தான் இவளுடைய கையே இருக்குது. அப்போ அந்த சூட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. செம்ம பல்கப்பான ஒரு சூட்டை உருவாக்குறான். ஆனால் அந்த சூட்டோட டிசைன் எனக்கு என்னவோ அவ்வளோ இம்ப்ரெஸ்ஸாக தெரியலங்க. ஒரு ஐக்கானிக்கான சூட்டை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணாடியாக தான் பார்ப்பான். அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ரிஃப்ளெக்ஷன் உங்களால் இவளுடைய அந்த மார்க் 4 சூட்டை பார்க்க முடியும். ஸ்கிராப் மெட்டலால் உருவாக்கப்பட்ட ஒரு சூட். பட் ஸ்டில் டெக்னாலஜி ஹையாக இருக்குது. என்ன தான் கையில் காசு இருந்தாலும் தேவைப்படுற டெக்னாலஜியை வெளிலேருந்து தானே வாங்கி ஆகணும். அதுக்கு ஹெல்ப் பண்ண தான் இந்த கேரக்டர் வந்திருக்காரு போல. இவருடைய பேர் என்னன்னு சொல்லி இது வரைக்கும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ஒரு ரூமர் படி என்ன சொல்கிறாங்கன்னா இவர் தான் நம்ம ஓப்டியா ஸ்டேனோட பையன் ஜிக் ஸ்டேன். எப்படி அயன்மேனுக்கு ஓப்டியா ஸ்டேன் வில்லனாக வந்தாரோ அதே மாதிரி அயன் ஹார்ட்டுக்கு ஜிக் ஸ்டேன் ஒரு ஃப்ரெண்ட் கம் எனிமையாக வரலாம்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் ஜிக் ஸ்டேன் கிட்ட தான் தன்னுடைய ஸ்கிராப் மெட்டலால் உருவாக்கப்பட்ட அயன் ஹார்ட் மார்க் 4 கொண்டு வந்து கொடுக்குறான். அதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்பன் டெக்னாலஜியை ஜிக் ஸ்டேன் கிட்ட இருந்து எடுக்கலாம். முக்கியமாக ஆர்க் ரியாக்டர். இந்த ஷாட்டில் பாருங்க, ஆர்க் ரியாக்டர் தூக்கி நம்ம ஜிக் ஸ்டேன் கிட்ட காட்டுறான். ஒன்று இது நம்ம ஜிக் ஸ்டேன் கிட்டே இருக்கக்கூடிய ஆர்க் ரியாக்டர் மாக்கப்பாக இருக்கணும். ஏன்னா அயன்மேன் 1ஓட கான்செப்டே அதுதான். ஓப்டியா ஸ்டேன் அயன்மேன் மாதிரியே எனக்கு ஒரு ஆர்க் ரியாக்டர் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போராடிட்டு இருப்பாரு. சுற்றி இருக்க சயின்டிஸ்ட்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. மறந்துட்டீங்களா? அதில் உருவாக்கப்பட்ட மாக்கப் ஆர்க் ரியாக்டர்ஸ் எல்லாமே ஜிக் ஸ்டேன் கிட்ட இருக்க மாதிரி சொல்லப்படலாம். அதுலேருந்து சில டெக்னாலஜிஸை எடுத்து ஜிக் ஸ்டேனோட ஹெல்ப் மூலியமாக பாசிபிள் இந்த இடத்துல நம்ம அயன் ஹார்ட் அவளுடைய மார்க் 4 ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு தான் தோணுது. அண்ட் ஃபைனல் ஷாட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிக் ஸ்டேனோட அந்த பேஸ்மெண்ட்டில் ஏகப்பட்ட மிசைல்ஸ் இருக்கு. அயன்மேன் 1ல ஓப்டியா ஸ்டேன் ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸை டேக் ஓவர் பண்ணும்போது சில மிசைல்ஸ் எடுத்து ஒட்டு வச்சிருப்பார் போல. அதை இந்த பக்கம் ஜிக் ஸ்டேன் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லப்படலாம். இப்போ வரைக்குமே இவருடைய பேர் ஜிக் ஸ்டேன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்படல. பட் ஒரு ரூமர் படி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் போல தோணுது. இங்கே இருக்க அந்த சீக்வன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தா மேபி ஒரு ஜிக் ஸ்டேனாக இருக்க சான்சஸ் அதிகம். பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்க. அதை தொடர்ந்து அயன் ஹார்ட் ஒரு 2-3 ஷாட்டில் தனிமையில் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஆர்மரை உட்கார வச்சு யார் கூட பேச ரெடியாக வராங்க. அவளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இந்த கப்ஸ்லாம் இருக்கு. ஸோ நிறைய அந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரீரி வில்லியம்ஸ் இன்வால்வ் ஆகி கப்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கா போல. ஒரு பயங்கர புத்திசாலிங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறாங்களோ. அப்போ அவன் முன்னாடி ஒரு ஹோலோகிராம் ஓப்பன் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஒருவேளை அயன்மேனோட ஹோலோகிராமா இருக்குமான்னு. ஏன்னா காமிக் புக்காக இருக்கட்டும், அனிமேட்டட் சீரிஸ் சொல்லி எல்லாத்துலேயுமே அயன்மேனோட டோனி ஸ்டார்க்கோட அந்த ஹோலோகிராம் ஆக்சுவலாக ரீரி வில்லியம்ஸோட மென்டராக ஆக்ட் பண்ணியிருக்கோம். அவன் ஜஸ்ட் என் கேமில் கூட நம்ம டோனி ஸ்டார்க்கோட ஹோலோகிராமை பார்த்துருப்போம்ல, அப்படி இருக்கும்போது நினச்சேன். இல்லைங்க, இங்கே வந்தது ஆக்சுவலாக நம்ம ரீரி வில்லியம்ஸோட ஃப்ரெண்ட் ஹோலோகிராம் நாட்டலின்னு சொல்லுவாங்க. நாட்டலி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போக அவளுடைய மெமரிஸை இந்த பக்கம் ரீரி வில்லியம்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். எப்படி ஃப்ரைடே அண்ட் ஜார்விஸ் இருக்காரோ அதே மாதிரி ரீரி வில்லியம்ஸ்க்கு பாசிபிளி நாட்டலின்னு சொல்லப்படுற ஒரு ஏஐ கொடுக்கப்படும் தான் தோணுது. முகத்தை ரிவீல் பண்ணல. ஸோ முகம் என்ன மாதிரி இருக்க போதுன்னு பொறுத்து பார்ப்போம். மோர் லைக்லி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குள்ளேயுமே பாசிபிளி இந்த அயன் ஹார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா எம்ஐடிலேருந்து திடீர்னு விளக்கப்பட்டிருக்கா. அவங்களுடைய மொத்த டெக்னாலஜியுமே ஆட்டே போட்டிருக்காங்க. இவகிட்ட இருக்குது இந்த ஸ்கிராப் மெட்டீரியல் தான். இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பாள் என்னமோ. அதுதான் அவளுடைய தவறான முடிவுகளை எடுக்க தோண்டியிருக்கு போல. அப்படியே இந்த பக்கம் பார்க்கர் ராபின்ஸ் பல பெட்டி திட்டுகள் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமா இந்த ஹுட்டை ஆட்டி போட்டுருவார் போல. இந்த ஹுட்டு சாதா ஹுட்டுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, காமிக் புக்கில் ஆக்சுவலாக டார்க் மேஜிக்கால் எம்பியூ பண்ணப்பட்ட ஒரு ஹுட்டு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட க்ளோக் மாதிரிலாம் கிடையாது. இதுக்கும் டொரமாமுக்கும் சின்ன டச் இருக்கும் போது சொல்லுவாங்க, இந்த ஹுட்டை நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அது உங்களை கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ணிடும். அதுதான் இங்கேயுமே நடக்குது. பார்க்கர் ராபின்ஸ் ஆரம்பத்தில் ஒரு பெட்டி திட்டனா இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ப்ரூட்டலான வில்லனாக மாறுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கையில் கன்னோட சுற்றிட்டு இருக்காரு ஹுட் இருந்தோம். ஆனால் அந்த ஹுட் ஏகப்பட்ட வித்தியாசமான பவர்ஸை பார்க்கர் ராபின்ஸுக்கு கொடுக்கும். முக்கியமாக இந்த ஷாட்டில் இன்விசிபிலிட்டி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய வெப்பன்ஸுக்கு அது இம்பியூட் மேஜிக்குமே கொடுக்கும். கிட்டத்தட்ட கோஸ்ட் ரைடர் மாதிரி இவர் கையில் யூஸ் பண்ணுற அந்த கன்னோட புல்லட்ஸே கவ் பண்ண
முடியுது. என்ன வெப்பன்ஸை அவர் தொடராரோ அந்த வெப்பன்ஸை தனக்கேற்ற மாதிரி இவரால் மாடிஃபை பண்ண முடியும். இதை பார்த்தோன்னே ரீரி வில்லியம்ஸ் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா டெக்னிக்கலாக ரீரி வில்லியம்ஸ் இஸ் அ கேர்ள் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸை மட்டும் தான் நம்புறவ. பட் சயின்ஸுக்கும் அப்பாற்பட்டு மேஜிக் மூலியமா ஏகப்பட்ட விஷயங்களை ஹூட் பண்ணும்போது கண்டிப்பாக ரீரி வில்லியம்ஸுக்கு அது ஷாக்காக தானே இருக்கும். இந்த மொத்த சீரியஸோட கான்செப்டே மேஜிக் வெர்சஸ் சயின்ஸ் தான். காசுக்காக தெரியாதனமா இவ்வளோ பேர் ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்ம ரீரி வில்லியம்ஸை அந்த கும்பலேருந்து வெளில வர ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. பார்க்கர் ராபின்ஸும் ஆரம்பத்தில் நல்லவராக கெட்டவராக மாறுவார் போல. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு முழுக்கவே இன்ஃபெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. டார்க் மேஜிக் ஒரு உடம்புலாம் பரவுது போல. ஸோ காமி புக்கில் ஆக்சுவலாக இதை இந்த டொர்மாமோட மேஜிக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பாசிபிளி சீரிஸில் இதை மெஃபிஸ்டோட மேஜிக்குங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட நம்ம ஹுட்டை ஏஜென்ட் ஆஃப் மெஃபிஸ்டோங்கிற மாதிரி அழகாகவே காமிக்கலாம். மெஃபிஸ்டோ கிட்டே இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஹுட் இருக்குங்க. ஹுட்னு சொல்ல முடியாது, முதல்ல ஒரு கேப் மாதிரி வரும். அதுதான் இதுங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லலாம். ரூமர் படி நம்ம சாச்சா பாரன் கோஹன் இந்த சீரிஸில் மெஃபிஸ்டோ வந்திருக்காருன்னு சொல்லி ரூமரும் சுற்றிட்டு இருக்கு. உண்மையாக இருந்துச்சுன்னா தாறு மறாமையும் ஃபைனலி மெஃபிஸ்டோ தேரி உண்மையாயிடும். பட் ஆனாலும் என்னடா பிரயோஜனம், இந்த சீரிஸ் 2025 நடக்குது. மெஃபிஸ்டோ அப்பவே வந்துட்டானா அதுக்கப்புறம் எந்த ஒரு இம்பாக்டுமே அவர் கிரியேட் பண்ணலையா? எம்சியூக்குள்ள இப்போ வரைக்குமே அமைதியாக தானே போயிட்டு இருக்கு. எங்கே போய் முடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே. பட் ஹுட்டை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் காமிச்சிருக்காங்க. அவருடைய மூவ்ஸ் மட்டும் நல்லா தான் இருக்கு. ஸோ பாதி சீரிஸ் வரைக்கும் ஹுட்டுக்கு ஹெல்ப் பண்ண ரீரி வில்லியம் அப்படியே ஆப்போசிட்டாக ஹுட்டுக்கு எதிரில் நிற்க போகிறான். அண்ட் பாசிபிளி தன்னுடைய இந்த ஸ்கிராப் மெட்டலால் உருவாக்கப்பட்ட Mark 4 தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறான்னு தோணுது. லிட்டரலாக இந்த ஷாட்டில் அவள் கிட்டத்தட்ட Mark 42 மாதிரி அந்த ஆர்மரை தான் உடம்புல கன்சியூம் பண்ணி அண்டர்பெல்ட்டி அடித்து ஒரு வேனையே கவுத்து போடுறாங்க. மேபி ஆட்டையை போட்டு ஓட ட்ரை பண்ண அந்த ஹுட் கேங்கை தடுக்கிறாளோ என்னமோ. ஆக்சஸ் சீக்வன்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்கு. சீரிஸில் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் உருவாக்க போகுதுன்னு தெரியலையே. அண்ட் அகெயின் கதை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எம்சியூக்குள்ளே நடக்கிற அந்த சமயத்தில் என்ன மாதிரி ஒரு ஓவர் ஆர்க்கிங் ஸ்டோரியை சொல்ல போகிறாங்க. அண்ட் முக்கியமாக கமலாக்கானோட அந்த எங்க வந்து ஸ்டீமுக்கான அடித்தளம் இருக்குமா இல்லையாங்கிறத சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹைப் இல்லைங்க இந்த சீரிஸ்க்கு. வரட்டும், வந்துட்டு அப்புறம் பார்த்தே சொல்லுவோம். இந்த சீரிஸ் டெய்லர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை அதை இம்ப்ரெஸ் பண்ணிச்சா? இந்த சீரிஸ் பார்க்கணுங்கிற ஹைப்பை கிளப்பி விட்டுச்சா இல்லையான்னு சொல்லி மறக்காம கீழே காமிடுங்க. கடைசி வரைக்கும் டோனி ஸ்டாக்கை எதிர்பார்த்துறாதீங்க, வரவே மாட்டார். மேபி பேரை மென்ஷன் பண்ணலாம், பட் டோனி ஸ்டாக் கேமியோலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. ஸோ இந்த டெய்லர் பற்றி உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் தெரியும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணி எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.